மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது மூணாவது ப்ரோமோவில் பார்வதி அவர்கள் கதறி கதறி வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக அழுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்திருக்கார் இல்லையா, அவரும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலையை வந்து பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டாங்க பார்வதி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏண்டா ஒரு பக்கம் வந்து நான் கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் குக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், பாத்திரங்களை வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வார்டனாகவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பி புலம்பி வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ ஏன் அழுறாங்க, எதுக்கு அழுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டனாக இருக்கக்கூடிய நம்ம பார்வதி அவர்கள் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பில் அடிக்கிறதுக்குள்ளே இவங்க வந்து ரெடி ஆகணும், அதாவது சாரியை கட்டிக்கிட்டு ரெடி ஆகணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரலையும். ஸோ போய் அதை வந்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரி வந்து இல்லை. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன இது எப்போ பார்த்தாலும் இப்படி இரிட்டேட் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சா விளையாடுவாங்க, குறிப்பாக நான் எப்படி வந்து சாரி இல்லாமல் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் பிரஜன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெச்சூர்டாக இதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக வந்து டாஸ்க் தானே, ஃபன் பண்ணுறது தானே, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள், இல்லை கூட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டு கேட்குறாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் சுபி அவர்களும் தான். ஆனால் அவங்க ஒத்துக்கவே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து லிட்டரலாக பயங்கரமாக கோவமாயிடுறாங்க. கோவமாகி என்ன டாஸ்க் பண்ணுறீங்க நீங்கள்லாம், டாஸ்கடா இதெல்லாம், ஃபன்னாடா இதெல்லாம் ஃப்ராங்காடா, பயங்கர ஹர்ட்டிங்காக வந்து இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்குது, இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது, இந்த மாதிரியா பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, அவங்க கோவப்பட ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வேறு ஒரு பக்கம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்ன அமித் சார் வந்து எடுத்திருப்பாரோ உங்களோட சாரியை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட சும்மா கலாய்ச்சிட்ருக்காங்க. பார்வதி லிட்டரலாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அழுக ஆரம்பித்த உடனே கமருதீன் வந்துட்டார், கனி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போகுது, இதெல்லாம் தப்பு, யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி கனியை வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் யாருமே வாயை திறக்கலை. அதே மாதிரி விக்கல்ஸ் அவர்களும் சுபி இவங்க 2 பேரும் உள்ளர போயிட்டு புடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க, தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. பட் விக்கல்ஸ் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் அவங்க தேடட்டும், அழுட்டும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுனா ஃபன்க்காக தானே பண்ணிகிட்ருக்கோம், அதை அவங்க புரிஞ்சிக்காமல் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இது அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பயங்கரமாக அழுது கத்தி விட்டுறாங்க, பெஞ்செல்லாம் வந்து தட்டுறாங்க. என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க நீங்களாம், பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறாங்க. நான் என்ன சேலன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் இந்த விஷயத்தை வந்து கேட்க முடியுமா, இது ரொம்ப இன்சென்சிட்டிவாக வந்து இருக்குது, என்னாலலாம் அந்த மாதிரிலாம் போய் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்து புடவையை கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். ஸோ இதை பற்றி ஒரு முழு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு, முழுசாக பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத 1 by 1 கிளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த இடத்துல பார்வதி அவர்கள் அழுதாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நியாயமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் சாட்டர்டே எபிசோடில் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப ஓவராக பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.